நீயா? அச்சோ வலியக்க வந்து மாட்டிக்கிட்டானே. எங்க இருக்குமா வர? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனான்டா. அவன் என்னன்னா ஒரு தொப்பி எடுத்து கையில் கொடுத்துட்டா. கிறிஸ்மஸ் தொப்பி. ஓ கிறிஸ்மஸ்க்கு சரி கூப்பிட்டு இருந்தாங்களா? அப்புறம் நான் சரிஞ்சு போனா நிறைய கூட்டம், நிறைய பேருக்கு கூப்பிட்டு இருந்துப்பாங்க. சரி கடைசியில் தொப்பி ஒன்று தான் மிச்சம் வாங்கிட்டு விட்டேன். நல்லா இருக்காடா. சரி கேக்குங்க எனக்கு நல்லா இருக்கா இல்லையா சொல்லுமா? நல்லா டெரரா இருக்குமா? டெரரா இருக்குன்னா அழகா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப அழகா இருக்கு. எப்படி இருந்த? டெரரா இருந்த. சூப்பரா இருந்த அர்த்தம். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. நான் 3 ல இருந்து 2 வரை கண்டினியூ ஆகுது. என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? சரி கேக்குங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. கேக்குங்க எனக்கு. அங்கேயே எல்லாம் நிறைய பேருக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. நான் இங்க போய் கேக் வாங்கி வருது. ஓ என்னமா யாரு கூப்பிட்டு இருந்தாலும் எப்படியும் உனக்கு ஒரு பீஸா சாப்பிட கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் தானே கொடுத்தாங்க. நல்லா இருக்கு, நானே சாப்பிட்டேன். இந்த தாய் தானா எனக்கு வந்த தாய். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? இல்ல சரி எனக்கு கேக்குங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. கேக் செஞ்சுக்கலாம் விடு. எங்க செஞ்சுக்கலாம்? என்னமா இங்க அப்படியே ஓவன் இருக்கிற மாதிரியும் இல்ல இந்த கேக் பாக்ஸ் இருக்கிற மாதிரியும். என்னடா ஓவன் இருந்தாதான் கேக் செய்ய முடியுமா? அப்புறம் அதெல்லாம் நான் நினைச்ச எப்படி வேணும் செய்யலாம்டா. கேக் செய்யலாம் வந்ததோட. கேக் செய்யறதுக்கு முதல்ல 1/4 கப் சர்க்கரையை கேரமல் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, சர்க்கரை அப்படி மெல்ட் ஆயிக்கு. மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்படி கலந்துக்கிட்டே இருக்கணும் கையெடுக்காம. என்னமா பண்ற? கல்லுப்பு போட்டு பண்ணிட்டு இருக்க. சர்க்கரைடா. சர்க்கரை எப்படி இருக்கு? சர்க்கரை வந்து சுகர் சிரப் மாதிரி பண்ணணும். கேரமல் பண்ணி அதுலதான் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வைக்கணும். சர்க்கரை வந்து சுகர் சிரப் மாதிரி பண்ணணும். கேரமல் பண்ணி அதுலதான் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வைக்கணும். அதுக்குதான் போட்டு மெல்ட் ஆகுது பாரு, எப்படி மெல்ட் ஆகுது. ஆமா நல்லா மெல்ட் ஆகுது. இப்படி கையெடுக்காம கலந்துட்டே இருக்கணும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை இதில் தான் போட்டு ஊற வைக்கணும். போட்ட சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி ப்ரௌன் கலராக வந்துருச்சு. ஒரு டம்ளர் சுடு தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கிறேன். செரிக்கு கொஞ்சம் மெதுவாக ஊற்றணும். இந்த கலர் தான் கேக், ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. இதுதான் நல்லா கலந்து விடணும். என்ன பண்ற? பார்த்து வெளியில தெரிக்குது. இது பார்க்க கசாயம் மாதிரி இருக்கு. இருக்கு. இப்படித்தான் நாங்க ஸ்கூல்ல இருக்கும்போது ஜீரக தண்ணின்னு சொல்லி என்ன பண்ணணும் தெரியுமா? இப்ப நம்ம ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நான் ஒரு 1/4 கப் கருப்பு திராட்சை போட்டுக்கிறேன். கேக்குக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறது இந்த திராட்சை தான். இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி அது ஒரு 1 ஸ்பூனு. சுட்டி சுட்டியா?
சுட்டி சுட்டியா? ஐயோ, கூடவே முந்திரியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஊறணும். இன்னொரு 1/4 கப் சர்க்கரையில் ஒரு பட்டை, 4 ஏலக்காய், 2 கிராம்பும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். A few moments later. அடுத்து 1/4 கப் சர்க்கரையை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். முட்டையை நல்லா கலக்கிக்கணும். கேக் செய்யறதுக்கு நான் உருப்பு எடுத்துருக்கேன். கோதுமை மாவுலையும் செய்யலாம். இப்போ இந்த மைதா மாவு வந்து நான் நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். பவுடர் பண்ணி வச்ச சர்க்கரையை இந்த மைதா மாவு கூட கலந்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் இதையும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா அடித்து வச்ச முட்டையுமே இதிலே கூட சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்திக்கலாம். நம்ம எந்த ஜூஸ் வேணாலும் கலந்துக்கலாம். கிரேப் ஜூஸு, ஆனால் லிக்விட் ஜூஸ் மட்டும் கலந்துக்கலாம். ஜூஸ் எல்லா ஜூஸும் கலந்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ளேவருக்காக வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துறோம். 1 ஸ்பூன் சேர்த்துறோம். சேர்த்துக்கலாம். நம்ம கேரமல் பண்ணி இந்த நட்ஸ் எல்லாம் ஊற வச்சிருக்கிறோம். இதை வந்து இப்போ இது கூட கலந்து நல்லா கலக்கணும். இதே இதில் சேர்த்திட்டு நல்லா கலக்கணும். பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கு. ஏமா கேக் செய்யுமா? நான் இப்போ வந்து பேப்பர் வெட்டிக்கிட்டு இருக்கிறேன். டேய், கேக் ட்ரேல போட்டு தானே பண்ணோன்னு. ஓஹோ, இது எதுக்கு? இது எதுக்கு முதல்ல? எனக்கு புரியல. இது எதுக்கு? இல்ல எனக்கு புரியல. ஓ, அப்பதான் கேக் ஒட்டாம வெளியே வரும். வெளியே வரும், அதனால. ஓ ரைட். கட் பண்ணிட்டானா? ஒரு வகையாமா உனக்கு அறிவு இருக்குங்கிறத நீ ப்ரூவ் பண்றமா? உன்னால முடியும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு முடியும். இவ்வளவு நேரம் ஆள் காணாம போயிட்டான். இப்போ வந்து நான் எங்க சொல்றது? இப்போ வந்து நம்ம கேக் மாவு ரெடி ஆயிடுச்சு. கேக் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு நல்ல கெட்டியான பாத்திரமோ இல்லை குக்கரு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நல்ல அடிக்கனமான பாத்திரம் வேணும். ஒரு கையளவு கல்லுப்பு போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கணும். க்ளோஸ் பண்ணல. 1/4 மணி நேரம் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணணும். க்ளோஸ் பண்ணா நம்ம ஃபுல்லா இல்ல, சும்மா அப்படி அப்புறம் சும்மா மூடி வச்சிட்டோம்னா போதும். கோபால் சன்னா கொக்கா எதுக்குடா அந்த முந்திரியா? ஏம்பா வசி பக்கி என்னமா இப்படி பண்றீங்களாமா? கேக்கு பண்ணுறக்கு கேக்கு ட்ரே தான் வேணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி பாத்திரம் இருந்தாலும் சரி, டிஃபன் பாக்ஸில் கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து நெய் தடவி வச்சுக்கலாம் பாத்திரத்தில். பட்டர் சீட்டெல்லாம் நல்லா ரவுண்டாக கட் பண்ணியிருக்குது. இதுக்குள்ளே வச்சு நல்லா கவர் பண்ணிக்கலாம். சுற்றிலும் வந்து இப்படி கவர் பண்ணிக்கலாம். பட்டர் சீட் வந்து பாத்திரத்தில் நல்லா சுற்றிலும் வச்சுட்டோம். கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி வச்சுருக்குறோம். ஏன்னா கேக் வந்து இப்படி நல்லா பொங்கி வந்தாலுமே இதோடு நின்றுக்கும். பாத்திரத்துக்கு மேலே
வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இப்படி கவர் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் மாவை நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நல்லா இப்படி நல்லா தட்டி விட்டுக்கணும். ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் நல்லா ஈவனாக நல்லா நின்றுக்கும். ஒரு ஸ்டாண்டோ அல்லது இது மாதிரி ஒரு வளையமோ வச்சு நம்ம கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுக்குவோம். A few moments later. ஏமா கேக் என்னாச்சு? கேக் என்னமா ஆச்சு? குதிரையிலே தூங்குவாரண்ணா. என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன அப்படியா? வாரம் அமைச்சரே வாரம். 45 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் வெந்துருச்சான்னு ஒரு ஸ்டிக் வச்சு பார்த்துக்கலாம். கேக் ஒட்டாமல் வருது. நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இன்னைக்கு நம்ம செஞ்ச ப்ளம் கேக் பாருங்க, எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா ப்ரௌன் கலராக நல்லா வந்திருக்கு பாருங்க. நம்ம போட்ட நட்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்குது. கேக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம கறி வந்து கேக் கேட்டான்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் கேக் செம்மையாக வந்திருக்குது. இந்த கேக் வந்து நமக்கு அப்படி பிச்சு அழகாக ஊட்டி வரும். நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு கேக்கு. நல்லா இருக்கு. நான் கூட யோசிச்சேன் கேக் பண்றேன்னு சொல்லி வேலையே பண்ணுவேன்னு. பட் வந்து நிஜமாலே சூப்பரா பண்ணிக்கிறேம்மா. நான் கேட்ட மாதிரி இல்லைனாலும் ஓகே, கேட்ட மாதிரி இல்லைனாலும் ஓகே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன். இதே மெத்தட்ல நீங்களும் கேக் செஞ்சு பாருங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஏய் கேக் வச்சு சொல்லுடா. ஹாப்பி கிறிஸ்மஸ். Subscribers. அது சாம்பார் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர். யாராவது என்ன கான்டாக்ட் பண்றாருன்னா www Holidays Kitchen. மெயில் அனுப்புங்க. எனக்கு ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு.